ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக அரசு மாநகராட்சி துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவே நமக்கு மாநகராட்சி துறையில இருந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான குவாலிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சவங்க இருந்து அப் டு டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சோ என்ன மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அபிஷியல் நோட்டிபிகேஷனை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 28/6/2024 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. ஆஃப்லைன்ல மட்டும் தான் நண்பர்களே அப்ளை பண்ண முடியும். சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அபிஷியல் நோட்டிபிகேஷன் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க மத்த டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறக்கூடிய எல்லாமே உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி டெய்லி நம்ம கொடுக்குற அப்டேட்ஸா நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இப்ப கலெக்டர் ஆபீஸரோட மாநகராட்சி துறையில இருந்து வரக்கூடிய எல்லா வேலையுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ல இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே தனித்தனி வெப்சைட் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சென்னை மாவட்டத்தில இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த நோட்டிபிகேஷன் 6/6/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் வேணா பார்க்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேரம் உடனடி மற்றும் அவசர சேவை வழங்குவதற்கான நோக்கத்துடன் பெண்கள் உதவி மையத்தை அமைக்க ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. அதில் ஒன்றான ஒருங்கிணைந்த சேவை மையம் OSC பெண்கள் உதவி மையம் 181 போன்ற பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் முக்கிய அம்சமாக மருத்துவ உதவி, ஆலோசனை, சட்டம், உளவியல் மற்றும் உணவியல் ரீதியான ஆதரவு வேண்டியுள்ள ஒவ்வொரு மகளிரும் பயனடையும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் தொகுப்பூதிய ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய கீழ்கண்ட தகுதிகள் மற்றும் அனுபவங்களை விண்ணப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் கேஷ் ஒர்க்கர், காலி பணியிடம் 1, சமூக பணியில் இளங்கலை பட்டம், அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி சோசியல் ஒர்க் எடுத்து படிச்சிருக்கணும். மேலாண்மை வளர்ச்சியில் உதவி ஆலோசனை, கவுன்சிலிங், பிசிக்காலஜி அல்லது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. முன் அனுபவம் பாத்தீங்கன்னா 1 வருடமாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. வயதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி வாகனம் ஓட்ட தெரிந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 18,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் பாதுகாப்பாளர், அதாவது செக்யூரிட்டி கார்டுக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றி அனுபவம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 12,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் பன்முக உதவியாளர், அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்பருக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ஆண் பெண் யாரும் விண்ணப்பிக்கலாம். மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இப்ப முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா விருப்பம் பதவிகளுக்கு chennai.nic.in அதுதான் நண்பர்களே இந்த வெப்சைட். இதுல பாத்தீங்கன்னா என்ன மின்னஞ்சலில் விண்ணப்ப படிவத்தை பதிவேற்றம் செய்வது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி 28/6/2024 சாயந்தரம் 5 மணிக்குள் மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்கார வேலர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1 இந்த முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது இந்த மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. சோ இந்த மெயில் ஐடி மூலியமாகவும் நீங்க அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பாக்ஸ்குள்ள உங்களுடைய போட்டோ ஒட்டிடுங்க. உங்களுடைய நேம் கொடுத்துருங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த், கரண்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட், அடிஷனல் கோர்சஸ், இதுல எது நீங்க படிச்சிருந்தாலும் சரி எல்லாமே நீங்க விண்ணப்பிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கம்பெனில வேலை பார்த்தீங்க, என்ன ஆர்கனைசேஷன் இருந்தது, எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, உங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன பொசிஷன்ல நீங்க வேலை பார்த்தீங்க. சோ இந்த ஃபார்மேட்டை இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் சொல்லிக்கோங்க. உங்களோட சிக்னேச்சர், பிளேஸ், டேட் இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு 28/6/2024 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்
போய் சேரணும் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து நம்ம சேனல்ல வரப்போகுது. சோ அதனால வந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணதுக்கு கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப் எதுலையுமே ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிபிகேஷன் ரெண்டுமே நம்மளுடைய டெலிகிராம்ல வந்து அப்லோட் பண்ணிடுறோம். நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல நீங்க ஜஸ்ட் வந்து லிங்க்கும் கூட வந்து கிளிக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.